மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை அதிரடியாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்தியா. 127 ரன்கள் விளாசி இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் ஜெமிமா. ஆஸ்திரேலியாவின் 8 ஆண்டுகால ஆதிக்கத்திற்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தனி ஒருவராக முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த இன்னிங்ஸில் ரோட்ரிக்ஸ் மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை அரையிறுதியில் சதமடித்த 2வது இந்தியர் என பெயர் பெற்றுள்ளார். போட்டிக்கு பின்பு ஜெமிமா தனது உணர்ச்சி போராட்டங்களை பற்றி மனம் திறந்து கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது: கடினமான காலகட்டத்தை தாங்க உதவியதற்காக இயேசு கிறிஸ்து மீதான தனது விசுவாசத்தை பாராட்டியுள்ளார். அதாவது, இந்த சுற்றுப்பயணத்தின் போது நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இரவு அழுது கொண்டிருக்கிறேன். மனதளவில் நான் நன்றாக இல்லை என்றும் பதட்டத்தையும் அனுபவித்தேன். நான் வர வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை விட என்னை பற்றி இயேசு கிறிஸ்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், ஆரம்பத்தில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். நான் என்னுடன் பேசிக்கொண்டே இருந்தேன். இறுதியில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்டிக் கொண்டிருந்தேன் என்று கூறியுள்ளார். அந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்றும், நாம் அசையாமல் நிற்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார் என்றும், நான் அங்கேயே நின்றேன். அவர் எனக்காக யுத்தம் செய்தார் என்று உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார்.